நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் மான் கறி கிரேவி. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம ஆனியன் 2, டொமேட்டோ 2, பச்சை மிளகா 2 எடுத்து இதில் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம இதில் எடுத்துக்க குவான்டிட்டி 1/2 கிலோ மான் கறிக்கு. இது 1/2 kg மான் கறி. இது இந்தியாவில் பேனு, இது இந்தியாவில் வாங்க முடியாது. இது கல்ஃப் கண்ட்ரியில் மட்டும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கிட்டு இது இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிற ஸ்பைசஸ் இதில் என்னென்னா மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே வந்துட்டு 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முடிஞ்சால் பிரியாணி இலை, ரெக்யூர்டு ஐட்டம் தேவையான பொருளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ உள்ளே எடுத்து போட்டுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை உள்ளே போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். அது ப்ரௌன் கலர் வந்தோடனே அதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுடுறோம். அது 3 ஸ்பூன். நல்லா இருக்கா இல்லையோ அப்படின்னு. இப்போது நம்ம டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு அண்ட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கறி மசாலா, அந்த எல்லா மசாலாவும் எடுத்து ஒன்றா போட்டு நம்ம கலரிக்கிறோம். இப்போது அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே we are going to mix deer meat in this. மான் கறியை போட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போய்ட்டு அந்த மான் மீட்டோட உள்ளே போய் நல்லா சேரும். மான் மீட் பேசிக்கலி ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம காரம் அதிகமாக போட்டுக்கணும். இப்போ நம்ம கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணியை மிக்ஸ் பண்ணி கடைசியாக குக்கரில் வச்சு ஒரு 6 to 10 விசில் விட போகிறோம். சமையல் முடிஞ்சது. எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.